ஒன்றிய அமைச்சர் ஷோபாவுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. தமிழர்கள் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய புகாரில் ஒன்றிய அமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். கூடுதல் தகவல். ஒன்றிய அமைச்சரவையில தற்போது விவசாயிகள் நலத்துறையினுடைய இணை அமைச்சராக இருப்பதுதான் சோபா கரந்தாலஜே. இவங்க கடந்த மார்ச் மாதம் அந்த பெங்களூர்ல உள்ள ராமேஸ்வரம் கப்பலில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர் தான் காரணம் என அப்போது பேசினார். இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகார்ல இரு பிரிவினரிடையே கழகத்தை தூண்டும் முதல் உள்ளிட்ட 4 பிரிவினர்களில வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிதான் தபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தான் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் இதற்கு நேரத்தில் தான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாகவும் கர்நாடகத்தில் தொடரப்பட்ட வழக்குக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் அவர் வாதிட்டார். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் KMT முகிலன் வழக்கில் விசாரணை வரும் வெள்ளிக்கிழமை ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டார். அவ்வாறு ஒத்திவைப்பதாக இருந்தால் கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நீதிபதி ஜெயச்சந்திரன் எந்த ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்க மறுத்துவிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த நீதிபதி என்ன தெரிவித்தார் என்றால், குண்டு வைத்தவர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி எடுத்தது முன்னதாக தனக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் பொறுப்பான குடிமகன் என்ற முறையில முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணை வரும் வெள்ளிக்கிழமைக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.